அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களில் நான் தொடர்ந்து பேசிகிட்டு வர்றேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய சம்பளத்தை மட்டுமே வச்சு அவருடைய தலைமுறையோ அல்லது அவருக்கு அடுத்த தலைமுறையோ மிகப்பெரிய ஆளாக ஆக முடியாது. அதாவது மிகப்பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. அதனால் அட்லீஸ்ட் சேலரியில் இருக்கிற ஒரு போர்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிட்டு அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அட்லீஸ்ட் நீங்கள் 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறை கழித்து உங்ககிட்ட ஓரளவாவது வெல்த்து பில்டாக ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் தட் நோ சேலரிட் பர்சன் வில் பிகம் ரிச் ஆர் வெல்த்தி. சரிங்களா? ஏன்னா பிஸ்னஸ் தான் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஆளாக்கிட்டு இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பர்சன் டேக்ஸுங்கிறது கட்டவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பல வருஷங்களாக வாழ்ந்துட்டாங்க. அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அவங்களுடைய திறமையும் தான், அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் தான் அவங்கள அந்த அளவில் வச்சுருக்கு. இந்தியாவில் உள்ள 80-90% ஆஃப் த வெல்த் எல்லாமே மிகப்பெரிய பணக்காரர்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸாக இருக்கிறோம். 140 கோடி பேர் மக்கள் இருக்கிறோம். இதில் எத்தனை பணக்காரங்க இருக்கிறாங்கங்கிறத விரல் விட்டு எண்ணிடலாம். அதுதான் இந்தியாவோட நிலைமை. சரி, என்ன தான் சொல்ல வர்றேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் தொடர்ந்து பேசுகிறத கேளுங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். அது என்னங்கிறத தொடர்ந்து பேசுகிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்பெனி நடத்துகிறவங்க எல்லாருமே நம்மளை போல் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு அந்த துணிச்சலும் திறமையும் ஆளுமையும் இருக்குது. அதாவது நல்ல வேலைக்காரனாக இருப்பான், ஆனால் அவனால் வேலை வாங்க முடியாது அடுத்தவங்கள்ட்ட இருந்து. இந்த ஸ்கில்லை தான் நம்ம கற்றுக்கணும். ரெண்டாவது, நம்ம குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற விஷயத்தை ஜஸ்ட்டு மக்கப் பண்ணி படிக்க வைக்காதீங்க தயவு செஞ்சு. எங்கே யூஸ் ஆகுது, அதோடைய யூஸ் கேஸ் என்ன, இதனால் என்ன பயன்கள், அந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ண விடுங்க. இன்னோவேட்டிவாக ஸ்லோவாக லேர்ன் பண்ணட்டும். தயவு செஞ்சு ரேட் ரேஸில் எக்ஸாமுக்கு மட்டும் படித்து, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் படித்து அதுக்கப்புறம் மார்க் எடுக்கிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம பழைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சிந்திக்க விடுங்க. ஃபெயில் ஆகிறோமோ ஜெயிக்கிறோமோ சிந்திக்க விடுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு சிந்திங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான மிக மிக தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி கொஞ்சம் பேர் தான் பிஸ்னஸே பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் வேலைக்கே போயிட்டுருக்கோம். அதுதான் ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. நம்ம நாட்டில் நிறைய ஆந்த்ரப்ரனர்ஸ் வேணும். ஆனால் யூஎஸ் மாதிரி நாடுகளில் எவ்வளவு ஆந்த்ரப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலையுமே ஆந்த்ரப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா, ஒருத்தர் ஒரு விதத்தில் சக்சீட் ஆகிட்டார்னா அதையே தொடர்ந்து காப்பி அடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஸ்டார்ட் அப் வந்துருச்சா, நானும் ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறேன். நானும் அப்படி தான் உட்காந்துட்ருக்கேன். பட் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளே நம்மளுடைய அறிவை நாலேஜை வளர்த்துக்கிறது மூலமாகவும் இதில் இன்னோவேட்டிவாக எப்படி இந்த உலகத்துக்கு ஏதாவது புதுசாக செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து மணி மைண்டடாக இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வி வில் பிகம் வெல்த்தி அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான புரிதலுங்க. ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரிக்காக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே நீங்கள் ஒரு 5 வருஷம் இல்லை 7 வருஷம் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, அதுக்கப்புறம் அதாவது யோசித்து வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே, இந்த ஃபீல்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஃபீல்டில் நான் என்ன வேலை பார்க்குறேன், சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்க, இந்த ஃபீல்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு வருமானம் வருது, இது எதனால் வருது, நம்ம இந்த உலகத்துக்கு எந்த ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாட் ப்ராசஸ் நல்ல டைரெக்ஷனில் தான் இருக்குது. சரி, இது ஜென்ரிக்காக தான் பேசிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வருவோம். எப்படி ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அதிகமாக டேக்ஸ் கட்டாமல் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்.
ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு உதாரணமாக ஒரு கம்பெனியை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய கம்பெனியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடத்துவார். ஏன்னா அவருடைய பிஸ்னஸ்ஸு பல வருஷமாக அதில் முதலீடு போட்டு உழைச்சி அது எப்படி ரன் ஆகுது, அதில் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளவு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறவர் ஒரு கம்பெனியை நடத்துகிறவருக்கு தெரியாதா? நீங்களே ஒரு சாதாரண கடை போடுறீங்க, அங்கே இருக்கிற கஸ்டமர் பேஸு எப்படி இருக்குது, எந்தெந்த பொருள்லாம் போகுது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை பண்ணி பார்க்கும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கே புரிஞ்சிடும். இது எவ்வளோ க்ரோத் பண்ணலாம், எவ்வளோ ஸ்கேல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போது அந்த பர்சனுக்கு வந்து நல்லாவே தெரியும். அவர் கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருந்தா அந்த கம்பெனி 20% வந்து ஈஸியாக க்ரோ ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணுவார்? சம்பளமே எடுத்துக்க மாட்டார், கம்பெனியில் மொத்தமாக ஸ்டாக்காகவே வச்சுப்பார். ஆனால் அந்த ஸ்டாக்கை கொலேட்ரலாக கொடுத்து, அதாவது வந்து அடமானம் வச்சு லோன் எடுப்பார். அடமானமாக வச்சு லோன் எடுக்கும் பொழுது அவருக்கு வட்டியும் கம்மியாக கிடைக்கும். அந்த காசை அது வந்து இன்கம் கிடையாதுல்ல அவருக்கு வந்து கடனாக கொடுக்கப்பட்ட காசு. அந்த காசை வந்து அவர் செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஒருவேளை அந்த காசை திருப்பி ரீபே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த காசை செலவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு கிளியராக தெரியும் அவருடைய பிஸ்னஸ் ஸ்டாக் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கும். 20% க்ரோ ஆகிருக்கும். இவர் 10%க்கு தான் கொலாட்ரல் கொடுத்து வந்து லோன் எடுத்திருப்பார். அழகாக அதில் ஒரு சின்ன போர்ஷனை விற்று இந்த கடனை அடைச்சிருப்பார். புரியுதுங்களா? அப்போ சின்ன போர்ஷனை விற்று அடைக்கும் பொழுது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்? 10% கட்டுற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி நிறைய சூச்சகங்கள் இருக்குது பிஸ்னஸ் மேன் வந்து டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது வந்து ஹைஃபை லெவலில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கம்பெனியே நீங்கள் வந்து ஒரு மொரீஷியஸ் மாதிரி கண்ட்ரியில் செட் பண்ணிங்கன்னா டேக்ஸோடைய இம்ப்ளிகேஷனே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப அதனால தான் பெரும்பாலான யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து போய் பாருங்கள், இந்த மாதிரி மொரீஷியஸ் மாதிரி கண்ட்ரியில் தான் வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ் வச்சு அதில் ரெஜிஸ்டர் பண்ணி, அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்ட்லையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னென்ன நீங்கள் செலவு பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்குறீங்க, அது எல்லாமே வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் காட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அன்னியன் படத்தில் ஒரு ஞாபகம் இருக்கா? டயலாக் வருமே, 5 பைசா திருடினா தப்பா, இல்லை 5 பைசாவா 5 தடவை 5 கோடி பேர் திருடினா அந்த மாதிரிலாம் வரும்ல. அதே மாதிரி தான் 140 கோடி பேர் இருக்கும். 140 கோடி பேர் பாக்கெட்டில் இருந்து ₹1 உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா 140 கோடி. சரிங்களா? அதே மாதிரி 140 கோடியை அந்த 140 நாளும் எடுக்க முடிஞ்சா, ஒவ்வொரு நாளும் எடுக்க முடிஞ்சா, அப்படி யோசிங்க. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்பேர்ட் டு சேலரியாக சம்பாதிக்கிறத விட. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்ல குஷனாக ரெடி பண்ணிக்கங்க. உங்களால் குஷன் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் அடுத்த தலைமுறையை அது வந்து கரெக்டாக கைட் பண்ணி நல்லா வந்து நம்ம அஸ் அ கண்ட்ரி வந்து நம்மளும் வந்து ஒரு நல்ல இன்னோவேட்டிவ் கண்ட்ரியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்.